ஹாய் எல்லாரும் குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 இன் ஏற்காட். இங்கே வந்து காலைல எழுந்துச்சு. காலைல எழுந்தது லேட்டு தான். இருந்து சும்மா ஹோட்டல் பக்கத்தில் வாக் போயிட்டுருக்கேன். இன்றைக்கெல்லாம் ரெடி ஆகி எங்கே போக போகிறோம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். இன்னும் நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது, பார்க்க மிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கணும். அதான் என்னென்னட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, நான் வந்துட்டேன். உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஐடியா இல்லை. இப்போ உங்களுக்கு ஷார்ட் வரும் பாருங்க. 1 2 3. நம்ம பெரியவர்கிட்ட கேட்போம். பெரியவரே சொல்லுங்க, வியூ எப்படி இருந்துச்சு? எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, வாய்ஸ் ஆயிடுச்சு. டெலஸ்கோப்ல பார்க்கணுமா? பார்ப்போம். டெலஸ்கோப்ல வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எடுக்கலாம். டெலஸ்கோப்ல கேமரா வச்சு எடு. இப்போ இங்கேருந்து ஒரு ரோடு பார்த்தோம் தெரியுமா? இப்படி ஒரு ரோடு பார்த்தோம்ல, அது பயங்கரமா இருந்துச்சுல. இப்போ எனக்கு எங்க போறாரு, எங்க அவரு அவங்க ஃபோன் பேச போயிருக்காரு. இப்போ நம்ம அடுத்து டெலஸ்கோபிக் வியூ எப்படி இருக்கு பார்ப்போம். ஆனா லேடிஸ் வியூ தான். கேட்டுக்க. வாட் இஸ் கண்டென்ட் அப்படின்றது நான் வந்து தேடிட்டு இருக்கேன். அதாவது வாட் இஸ் கண்டென்ட், விளாகர்ஸ்க்கு என்ன கண்டென்ட்டு? விளாகிங் தான் கண்டென்ட்டு. சும்மா பார்க்குறத 4-5 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு பேசினா தான் விளாகர் அப்படின்னு நான் என்னோட புரிதலில் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? நான் கூட அதே தாங்க ஆமோதிக்கிறேன். ஆமோதிக்கிறேன்னா அதை வழிமொழிகிறேன்னு அர்த்தம் நீ சொல்கிறத. ஓ ஓகே, தமிழ் வார்த்தை, இன்றைய தமிழ் வார்த்தை. ஓகே ஃபைன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. தமிழ் தெரியாது என்னடா தமிழ் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி. அடிச்சு விட்டான். தமிழ் இல்லை என்றால் நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் பாயிண்ட் வந்து ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஜென்ஸ் பாயிண்ட்டுக்கு ஆக்கா அடிச்சிட்டு இருக்கு. ஆடுது ரொம்ப. இது கொஞ்சம் மேலே ஏறி வருது ஜென்ஸ் சீட்டுன்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ஸ் சீட் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தம் ஏற்காடும் தெரியுது. அந்த வியூ உங்களுக்காக இப்போ காட்டுறேன்.
ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் போட் ஹவுஸுக்கு பின்னாடி தான் நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் போகிற முதல் சாக்லேட் ஃபேக்ட்ரி இதுதான். நிறையா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு போட்ஸ் இருந்தாலும் இதுதான் மெயின் இடம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஃபேமஸாக இருக்கு. ஸோ we are going to check out to see what it is. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சாக்லேட் எக்ஸ்பிரஸ் ஃபேக்ட்ரி. ஸோ இவங்க தான் இந்த ஃபேமிலி தான் பண்ணுறாங்க போல். பாத்தியா, நான் ஒரு விளாகர்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. இதை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு வேற 4 பேர் சொல்கிறாங்க. பாரா வரும் காம்பவுண்ட் மாதிரி. அது வடிச்சு போட்டோம்னா அது மெல்ட் ஆகும், பாயர் ஆகும். அப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரீட் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து ஓகே. அதுக்கப்புறம் மாத்திட்டு இது மாதிரியே ஊற்றி வச்சிட்டோம்னா சாக்கோ சிப்ஸ், பிளெயின் நட்ஸு, கேஷ்யூ ஆல்மண்டு, கிரன்ச்சி, பட்டர் ஸ்காட்சி, மார்பிள் அப்படின்னு என்ன வெரைட்டி எல்லாம் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா இங்கே கிளைமேட்டுக்கே ஃப்ரீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. இது கிளைமேட்டுக்கே ஃப்ரீஸ் ஆகுறது தான். நீங்கள் அதுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே. பகல் டைமில் எடுத்தோம்னா சீசன் இல்லாத டைமும் உங்களுக்கு அந்த ஸ்டில்னஸ் இருக்குமா? ஏப்ரல் மேல அதான் பகல் டைம்ல கொஞ்சம் லேட் ஆகும். ஈவினிங் டைம் எப்பயும் 6 மணிக்கு மேல ஃப்ரீஸ் ஆயிரும். 20 மினிட்ஸ்லயே ரெடி பண்ணிடுவாங்க. ஓ, ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் அவங்க வந்து இந்த கிளைமேட்டே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெனியூவபிளாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். இங்கே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பிராண்ட் பேர் வந்து ஏற்காடு. இவங்க இங்கே வந்து கார்டமன் டீ, க்ரீன் டீ, சாக்லேட் டீ இதெல்லாம் என்னங்க? இது வந்து லெமன் கிராஸ் இருக்கு, யூக்கலிப்டஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் இது வந்து வித் மென்தாலோட, அது லாஸ்ட் குவாலிட்டி. பவர் கம்மியா இருக்கும். எது பவர் அதிகம்? ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே. இந்த ஸ்மெல் பார்க்கறது பாருங்க. என்ன தைலம்? யூக்கலிப்டஸ். ஓகே. ரப் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணுங்க. ஊத்துனதுக்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதனால. இது வந்து ஜாயிண்ட் பெயின், நெக் பெயின், பேக் பெயின், எல்லா பெயினுக்கு இது கற்பூரவள்ளி தைலம். கற்பூரவள்ளி தைலம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து கோல்டு, ஹெட்ஏக்ஸ், நெஞ்சு சளி, வறட்டு, இருமல் எல்லாத்துக்குமே பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கவும் எடுக்கலாம். இதை ஆவி பிடிக்கும். ஆமா. இப்போ யூக்கலிப்டஸும் ஆவி பிடிக்கும். யூக்கலிப்டஸும் பண்ணிக்கலாம். இது நார்மல் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கற்பூரவள்ளி தைலம். இப்போ இதை நான் வாங்கிட்டு போறேன், இப்போ அதோட எக்ஸ்பைரி அது மாதிரி இருக்கா? எக்ஸ்பைரிஸ் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 2 போட்டுருக்குது. இந்த லிட் வந்து எடுக்க கூடாது. ஓகே. க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து பவர் அது. அதனால ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்ல? ஃப்ரிட்ஜ்ல இல்ல, நார்மலா நீங்க வெளியில வைக்கலாம். அது ஒண்ணுமே. ஓகே. ஏன்னா கூலிங் கிளைமேட்ல இங்க இருக்கிறதுனால நம்ம அங்க உங்களுக்கு நீங்க அங்க போனீங்கன்னா கூட இது நீங்க வெளியிலேயே கூட வைக்கலாம். ஓகே. ஒண்ணுமே பவர் ஜாஸ்தினா 2 இயர்ஸ் தான். எதுலயும் அந்த இதுலயும் கூட இந்த லிட் பண்றதுக்கு, ஹெட் மசாஜ் பண்றதுக்குலாம் இல்ல. தலை வந்து ஹீட்ட குறைக்கிற மாதிரி ஆனியன் இருக்கு, ஆனியன் ஹேர் ஆயில் இருக்கு. இது வந்து வித் கோகனட் ஆயிலோட மிக்சிங். அதே மாதிரி இது வந்து ஹைபிஸ்கஸ் வித் கோகனட் ஆயிலோட மிக்சிங். பிளெயினா வேணும்னாலும் ஆனியன் ஆயில் தனியா இருக்கு, சின்ன வெங்காயம். இது ஸ்மெல் பாருங்க. இது ஸ்மெல் பாருங்க.
பொடி வெங்காயம். நாளைக்கு யாரும் கிட்ட வர மாட்டாங்க. இது வந்து நீங்க போடுறீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் பியூர் செக்கெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கு தேய்க்கணும். தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour மசாஜ் போல பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலை குளிக்கணும். இது அதை மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட வித் கோகனட் ஆயிலோட வேணும்னாலும் மிக்சிங்கே இருக்கு இது, அதை மாதிரியும் எடுத்துக்கலாம். இது 300. ஆமாம். ஜாக்சன் எதுவும் வாங்குறீங்களா? இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு திரும்ப வேணும் அப்படின்னா கூட கொரியர் சர்வீஸ் உண்டு. கொரியர் சர்வீஸ் உண்டு, கால் பண்ணீங்கன்னா திரும்ப நான் அனுப்பி விடுவேன். இது கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் கோகனட் ஆயில் அது. இதுவும் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் வித் கோகனட் ஆயில். செம்பருத்தி எதுவும் பாருங்க. ஓ, இது அதை அப்படியே ரப் பண்ற பாருங்க. ஆமா, இதுலயும் உள்ள ஒரு சின்ன லிட் இருக்கும். அதை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்கேல்ப்ல படுற மாதிரி வைக்கணும். இந்த முள்ளா இருக்குல்ல, அது ஸ்கேல்ப்ல படணும். சீப் மாதிரி நீங்க வச்சுட்டு ஸ்லைட்டா ஸ்வீஸ் பண்ணீங்கன்னா இது வழியா தேங்காய் எண்ணெய் வரும். உள்ள சின்ன லிட் இருக்கும், அதை எடுத்துடணும். அது இது அங்க இருக்கு பாருங்க. அதுலலாம் இருக்கும், அதுலயும் ஹோல்ஸ் இருக்கும். நீங்க எதுவும் நீங்க அது பண்ணவே வேண்டாம். ஆமா, கட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்தாங்க, இது பாருங்க. செம்பருத்தி வித் கோகனட் ஆயில். இது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து வேர்க்கடலை, ஓகே. இது வந்து தூள் முந்திரி, க்ரஷ்டு கேஷ்யூ, அது மாதிரி இருக்கும். இது வந்து கிரன்ச் கிரிப்பியாக இருக்கும், ஒரு முருன்னு இருக்கும். நீங்கள் அந்த இது வேஃபர் எல்லாம் போடுறது சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும். இதில் அதில் எல்லா வெரைட்டி தூள் முந்திரி. இது வந்து மார்வல் டைப், இது சாக்கோ சிப்ஸ் டைப். இது வந்து நட்ஸ் மிக்ஸ். இது வந்து 1/4 kg மிக்ஸ். எல்லாத்துலேயும் ஒன்று அந்த மாதிரி இருக்கும். அதுலேயே 1/2 kgலையும் இருக்கும், 1/2 kgலையும் இருக்கும், 1/4 kgலையும் இருக்கும், நட்ஸ் மிக்ஸ்லையும் இருக்கும். இதே ஒரு சிலருக்கு பிளாக் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒயிட் பிடிக்கும். அந்த மாதிரினா அந்த மாதிரி செப்பரேட்ஸில் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலர்ஸ், ஃபுல்ல ஜல்லி, இல்லை பிளைனு, இந்த மாதிரி நட்ஸ் வச்சது உங்களுக்கு. இந்த மாதிரி 2 நட்ஸ், கேஷ்யூ, ஆல்மண்ட், என்ன வேணுமோ அந்த டைப்பில் எல்லாமே எல்லா கலர்ஸ்லையும் இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து உள்ள ஹனி, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் அந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். அது மாதிரி இருக்கும். இதில் வந்து கேரமல், இந்த மாதிரி க்ரீம், பிஸ்கெட்ஸ் கடையில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த க்ரீம் கேரமல் ஒரு பீஸ் கிடைச்சா உள்ள க்ரீம் அந்த மாதிரி ஓவன்லயும் ஏசல் நட்டு அந்த மாதிரி அதுலயும் மிக்ஸ் தான் இருக்கும், தனித்தனியாவே இருக்கும். அது மாதிரி மிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து டிப் சாக்லேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல முழுசா நட்ஸாவே இருக்கும். ஏசல் நட்டு, ஆல்மண்டு, கேஷ்யூ, அது மாதிரி ஃபுல் டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது காஸ்ட்லியா இருக்கும், 50 அந்த மாதிரி வரும். அப்புறம் இது எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வடகை மாதிரி இப்படி தட்டி வச்சிருப்பாங்க. ஆல் கிரன்ச்சு, வேர்க்கடலை, தூள் முந்திரி, இது மாதிரி எல்லாமே இது மாதிரி கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஆல்கஹால் சாக்லேட். இதுல வந்து ரம் இருக்கும், ரம் மிக்ஸ் இருக்கும். ஆமா, அதுல மிக்ஸ் இருக்கும். அது அப்படி இதுல மிக்ஸ் இருக்கும். ஓல்டு மார்க் சேர்த்துரும். ஓல்டு மார்க் மட்டும் தான். ஆமா. ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம வந்து ஏற்காடு ட்ரிப்பை முடிக்கிறோம். இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். என்னடா வேகமாக என்னென்னோ பண்ணீங்க, ஒன்றும் காட்டில் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்களே எதுவும் பிளானும் பண்ணல. சும்மா ஒரு பீஸ்ஃபுல்லாக 2 days 1 night அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். அதை வந்து சும்மா ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சும்மா எடுத்தோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ செக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அது தென் இதோட கிளம்பி நான் வந்து வீட்டுக்கு போகிறது தான். இதுக்கப்புறம் vlog இருக்குமா இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அப்படி இல்லைன்னா இதை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். தாரில் எல்லாம் ஏற்றியாச்சு. பாய்.